இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை செய்யலான்ட்டு அதுக்கு மசாலாலாம் கலக்கி வச்சுருக்கிறேன், பார்க்கலாங்க. மசாலா கலக்கி வச்சுருக்கிறேன். சத்தி மசாலா போட்டு அப்புறம் பூண்டு குருமிளகு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஆகணுங்க. அப்புறமா எண்ணெயில் போடணும். அப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இது போட்டு பெரட்டி வச்சுருங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வந்து காரம் நல்லா பிடிச்சிக்கும். அப்புறமா ஒரு 2-3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அப்போ பெரட்டி வச்சுருவோம். அப்புறம் 1 மணி நேரம் இருந்தால் தாங்க ஃபிஷ் வந்து நல்லா ஊறிடும். எண்ணெய் காய்ச்சிருச்சுங்க. ஃபிஷ் ஃப்ரை போட்டுடலாங்க. குருமிளகு, நாட்டு பூண்டு, கொஞ்சம் சத்தி மசாலா ஃபிஷ் ஃப்ரை பொடிங்க போட்டு அரைச்சி பெரட்டி வச்சிடறதா. பெரட்டிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் போட்டு மறுபடியும் பெரட்டி வச்சிடணும். 1 மணி நேரம் 2 மணி ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிஷ் ஃப்ரைக்கு மட்டும் நல்லா இதாயிரும். இருக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு பெரட்டி வச்சு நாளைக்கு போட்டால் அதை விட நல்லா இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா மசாலா பிடிக்கும். குருமிளகும் பூண்டு போட்டால் தான் நல்லா மனம் கொடுக்கும். அது 2 ஸ்பூன் போட்டுட்டு பச்சை மசாலா ஃப்ரை இது நான் குருமிளகும் பூண்டு கூடவே அரைச்சி போட்டுருவேன். உப்பு, குருமிளகு, பூண்டு. எப்போவுமே மீன் குழம்பாகட்டு ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டு இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டா தான் மீன் குழம்பே சூப்பராக இருக்குது. நான் எப்போ சட்டியில் வைப்பேன். சரி, மீன் குழம்பு எப்போவுமே சட்டியில் தான் வைப்பேன். மண் சட்டியில் வச்சு இன்னும் நல்லா தான் இருக்கும். தோசைக்கல்லையும் வைக்கலாம். ஆனால் மறுபடி எண்ணெயும் போட்டு அது மாதிரி தோசைக்கல்லும் வைக்கலாம். சரி, நல்லா வெள்ளிட்டாக தான் நல்லா இருக்கும். வெடிக்காது, க்ளீனாக எல்லா பக்கம் வெடிக்கும். ஃபிஷ் வெந்துருச்சுங்க, ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம்.
குருமிளகு, பூண்டு, சத்தி மசாலா தூள் எல்லாம் போட்டு அரைச்சி விரட்டி வச்சிடணுங்க. அப்புறமா மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு அது விரட்டி வச்சிடணும். ஊறின வரைக்கும் நல்லா இருக்குங்க ரோஸ்ட்டு. அது மீன் குழம்பெல்லாம் நாளைக்கு சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. இதுவுமே ஃப்ரீசரில் வச்சிருந்து